அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரீஸில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். ஓகேவா? ஆல்ரெடி என்ன பண்ணிட்டோம்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இந்த 3 டாப்பிக்கும் கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். ஓகேவா? அப்போ ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு என்ன பண்ணுவோம்? நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை 1 by 1 சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? அப்போ தெரியும், நம்மளுக்கு பேசிக்காக படிச்சிருப்போம். அப்போ ரேஷியோ அப்படின்னா என்னது? எனி ஒரு 2 or more ப்ராடக்ட்ஸ், ஓகேவா, 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட ஒரு இது என்ன பண்ணியிருப்பாங்க, ப்ராடக்டை கம்பேர் பண்ணி அதோட சிம்பிளஸ்ட் ஃபார்மில் எழுதுறதா என்னது? ரேஷியோ. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணியிருப்போம், நம்மளுக்கு 40, 80 அப்படின்னு ஒரு 2 நம்பர் இருக்கு. சரியா? அப்போ இதை கம்பேர் பண்ணி என்னவோம், கம்பேர் பண்ணி காமன் வேல்யூலாம் கேன்சல் பண்ணிடும். இப்போ 0 0 கேன்சல் பண்ணுறோம். அப்போ இதோட ரேஷியோ 4:8 அப்படின்னு சொல்லலாம். என்னது? அது தப்பாயிரும். ஓகேவா? ஏன்? ரேஷியோ எப்படி இருக்கணும்? ரேஷியோ எப்போவுமே சிம்பிளஸ்ட் ஃபார்மாக தான் இருக்கணும். அதுக்கு மேலே அதை சுருக்க முடியாத அளவுக்கு தான் இருக்கும். அப்போ அது காமனாக 4ல் கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன வரும்? 1:2 அப்படின்னு கிடைக்கும். சரியா? அப்போ இந்த 40:80யோட இந்த 2 நம்பரோட ரேஷியோ என்னது? 1:2. ஓகேவா? ஓகே. அப்போ பாருங்க, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 5A = 6B இப்படின்னு இருக்கு. இப்படி கொடுத்துட்டு இதில் A:B ரேஷியோ நம்மளுக்கு கண்டுபிடிக்க தெரியும். ஓகேவா? அப்போ இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சு அப்படின்னா எப்படி எழுதணும்? இந்த ஈக்குவல் பக்கத்தில் உள்ளது இதோட வேல்யூ. அப்போ A6B5. ஓகேவா? அப்போ A:B ரேஷியோ என்னது? 6:5 அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? இதுவே இந்த ஃபார்மேட்ல இருக்கு. ஓகே. அப்போ A இந்த ஃபார்மேட்ல இருந்தா இந்த இதுல ஏக்கு கீழே என்ன இருக்கோ அதான் ஏயோட வேல்யூ, பிக்கு கீழே என்ன இருக்கோ அதான் பியோட வேல்யூ. இப்போ எப்படி எழுதுவோம்? இதே ரேஷியோ தான், 6:5. A:B ரேஷியோ என்னது? 6:5 அப்படின்னு என்ன பண்ணலாம், சொல்லலாம். ஓகேவா? ஓகே. அப்போ பாருங்க, நெக்ஸ்ட் ப்ரொபோர்ஷன்னா என்ன? நம்மளுக்கு ப்ரொபோர்ஷன் என்னன்னு தெரியணும். ஓகேவா? நம்ம ரேஷியோ இந்த டபுள் டாட்டை வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ப்ரொபோர்ஷன் என்ன பண்ணுவோம்? ப்ரொபோர்ஷன் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? 4 இப்படி டாட் வச்சுருப்போம். ஓகேவா? இது எதை மீன் பண்ணுது? நம்மளுக்கு ஈக்குவல் அப்படிங்கிறத என்ன பண்ணுது? மீன் பண்ணுது. சரியா? அப்போ இந்த ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிறது என்ன சொல்லலாம்? ஈக்குவலன்ட் ரேஷியோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ எனக்கு இங்கே என்ன இருக்கு? இங்கே எனக்கு 1:2 இருக்கு. சரியா? ஓகே. அப்போ இங்கே பாருங்க, இங்கே எனக்கு 3:6 இருக்கு. ஓகேவா? ஓகே. அப்போ என்ன அர்த்தம்? இந்த 1:2 எதுக்கு ஈக்குவல்? அந்த 3:6க்கு ஈக்குவல் அப்படிங்கிறதா மீனிங். சரியா? அதான் என்னது? ப்ரொபோர்ஷன். இந்த ரேஷியோவோ அந்த ரேஷியோ என்னது? ஈக்குவல் அதான் தெரியுது. அதுக்கு தான் ரெப்ரசன்ட் பண்ணதான் அந்த ப்ரொபோர்ஷன் சிம்பிளை யூஸ் பண்ணும். ஓகேவா? அப்போ பாருங்க, அப்போ இதை சிம்பிளைஸ் பண்ணாலே என்ன கிடைக்கும்? எனக்கு 1:2 தான் கிடைக்கும். சரியா? ஓகே. அப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா? நம்ம இது 1:2, இது ப்ரொபோர்ஷன், ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் 3:6 இப்படி இருக்கு அப்படின்னா இதுல 4 உறுப்புகள் இருக்கு. அப்ப எல்லாத்தையும் நேம் பண்ற. இது A, இது B, இது C, இது D அப்படின்னா ஓகேவா? இந்த கார்னர்ல உள்ள 2 ப்ராடக்ட், இதோட ப்ராடக்ட். சரியா? இதோட ப்ராடக்ட் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா இந்த மிடில் இருக்கிற 2 ப்ராடக்டோட மல்டிபிள் என்னது? இதோட ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். சரியா? மிடில் வேல்யூட ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். சரியா? அப்போ என்ன வரும் நம்மளுக்கு? எனக்கு AD = BC அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு A1D6. அப்போ 2 மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும், எனக்கு 6 கிடைக்கும். ஓகேவா? இங்கே பியோட வேல்யூ 2, சியோட வேல்யூ 3, என்ன கிடைக்கும்? இதுவும் 6 கிடைக்கும். ஓகேவா? அப்போ இந்த ஃபார்முலா நம்மளுக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஓகேவா? சரி. அப்போ என்ன பண்ணலாம்? நம்ம 1 by 1 கொஸ்டினை சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேவா? பாருங்க,
என்ன சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இஃப் A is to B 2:3, B is to C 2:4, C is to D 2:5, then A is to D. ஓகேவா, அப்படி கொடுத்துருக்காங்க. கீழே ஏபியோட விகிதம் கொடுத்துருக்காங்க, பிசியோட விகிதம் கொடுத்துருக்காங்க, சிடியோட விகிதம் கொடுத்துட்டு நம்மளுக்கு ஏடிக்கு சமமான விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். சரியா, அப்போ எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்க. ஏ பி சி டி. ஓகேவா, அப்போ பாருங்க, ஏயோட வேல்யூ என்னது 2, பியோட வேல்யூ 3, நெக்ஸ்ட்ல பியோட வேல்யூ என்னது 2, சியோட வேல்யூ 4, அடுத்து சியோட வேல்யூ 2, இதோட வேல்யூ 5. சரியா, அப்போ இந்த பக்கம் கேப் இருந்ததுன்னா இந்த வேல்யூ தான் என்ன பண்ணோம், இங்க நம்ம ஃபில் பண்ண போறோம். சரியா, அப்ப இந்த கேப்ல இதோட வேல்யூ, இந்த கேப்ல இதோட வேல்யூ, இங்க 2 இருக்கு, அப்ப இங்க என்ன பண்ண போறோம், எல்லாத்துலயும் போட போறோம். அப்ப இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணா இது 8, ஓகேவா, 6, இது 12, மல்டிப்ளை பண்ணா இது 24, ஓகே, இது 12, 60. ஓகேவா, நம்மளுக்கு இதான் என்னது ஏபிசிடியோட ரேஷியோ. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஏடி ரேஷியோ மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதுதான் ஏ, இது டி, அப்போ 8:60. ஓகேவா, ஓகே, இப்படி எழுதக்கூடாது. நம்ம ஆல்ரெடி இப்போ இன்ட்ரடக்ஷனில் பார்த்தோம். என்ன பண்ணணும், இதை எவ்வளவு சுருக்க முடியுமோ அவ்வளோ சுருக்கணும். எப்படி சுருக்கலாம், எனக்கு 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 2 டைம்ஸ், இது என்ன வரும் 15 டைம்ஸ். ஓகேவா, இதுக்கு மேலே இது ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அப்போ ஆன்சர் என்னது 2:15 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The ratio which of the following is not an equivalent ratio for of 16 divided by என்னது 16 divided by 24 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை எதை மீன் பண்றாங்க அப்படின்னா 16 divided by 24 எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 16:24. இதை என்ன பண்ணலாம், இப்படியும் எழுதலாம். இது எழுதினாலும் ஒண்ணுதான், இப்படி எழுதினாலும் ஒண்ணுதான். சரியா, ஓகே, அப்போ இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு கேட்டிருக்கேன். ஓகேவா, அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமா, என்னால் சிம்பிளிஃபை பண்ண முடியும். என்ன பண்ணலாம், எனக்கு 4 டேபிளில் கேன்சல் பண்ணா இது என்ன வரும், இது 4, இது 8 அப்படின்னு வரும். சரியா, ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு என்ன வரும், இது 6 அப்படின்னு வந்திருக்கும். ஓகேவா, அப்போ ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும், எனக்கு ஆன்சர் 2:3 அப்படின்னு கிடைக்கும். சரியா, அப்போ இதானது இதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம். ஓகேவா, அப்போ இந்த 2:3க்கு ரேஷியோக்கு ஈக்குவலாக என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாருங்க. ஓகேவா, என்ன இருக்கு, நாட் அண்ட் ஈக்குவல் அப்படின்னு கேட்டிருக்கேன். சரியா, சமமானது அல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்கேன். ஓகேவா, அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணா 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் எனக்கு 2:3 தான் வரும். ஓகேவா, இதை 4 டேபிளில் கேன்சல் பண்ணா 6 டேபிளில் கேன்சல் பண்ணா எனக்கு 2:3 அப்படின்னு வரும். ஓகேவா, இது 3 டேபிளில் கேன்சல் பண்ணா எனக்கு 2:3 அப்படின்னு தான் வரும். சரியா, அப்போ இதை கேன்சல் பண்ணா, இதை 4 டேபிளில் கேன்சல் பண்ணா என்ன வரும், எனக்கு 5:7 அப்படின்னு வரும். ஓகேவா, அப்போ இந்த 16 divided by 24க்கு ஈக்குவல் இல்லாத ஒரு ரேஷியோ எது, இதுதான். சரியா, ஓகே, அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் A plus B is to B plus C is to C plus E. ஓகேவா, வேல்யூ கொடுத்துருக்காங்க 6:7:8. அப்போ எப்படி மீன் பண்ணிக்கணும், எனக்கு A is to B அதான் 6, B is to C அதோட வேல்யூ 7. ஓகேவா, C is to A அதோட இது என்னது 8 அப்படின்னு வேற கொடுத்துருக்காங்க. அண்ட் A plus B plus C ஓட வேல்யூ 14, தென் த வேல்யூ ஆஃப் C அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ பாருங்க, அப்போ இது எப்படி அப்ரோச் பண்றது, A plus B, B plus C, C plus A. இங்க என்ன இருக்கு, இது 6x அப்படின்னு எடுத்துக்கலாம், இது 7x, இது 8x அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரியா, ஓகே, அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணுங்க. இந்த பக்கம் எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும், எனக்கு 2A plus B plus C, 2A 2B 2Cன்னு வரும். நான் என்ன பண்ணியிருக்கேன், 2 காமனாக வெளியே எடுத்திருக்கேன்.
சரியா? அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணுங்க, என்ன வரும்? எனக்கு 15 21x அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஓகே, நம்மளுக்கு ஏபிசியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. வேல்யூ அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஏபிசியோட வேல்யூ என்னது? 14. a plus b plus c யோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்போ 21x, அப்போ 28 ஈக்குவல் 21x. ஓகேவா? அப்போ இதை கேன்சல் பண்ணுங்க. 7ல கேன்சல் பண்ணா இது 4, இது 3. ஓகேவா? அப்போ x மட்டும் வேணும்னா 4/3 அப்படின்னு கிடைக்கும். சரியா? எக்ஸோட வேல்யூ 4/3. ஓகே, நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? சியோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ பாருங்க, நம்மளுக்கு என்ன சொல்லலாம்? ஓகே, இது எக்ஸோட வேல்யூ. ஓகே, வேற பாருங்க. சரி, அப்போ நம்மளுக்கு ஏபிசி மட்டும் என்ன வரும்? இந்த 2 இங்க போயிருச்சு அப்படின்னா என்ன வருதுன்னு பாருங்க. எனக்கு ஏபிசியோட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க? எனக்கு 14, ஏபிசியோட வேல்யூ 14 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரியா? நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க? சியோட வேல்யூ தான் கேட்குறாங்க. அப்போ ஏபிசி இதுல இருந்து நான் ஏபி வேல்யூவை சப்ராக்ட் பண்ணிட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? சியோட வேல்யூ மட்டும் கிடைக்கும். சரியா? அப்போ பாருங்க, ஆல்ரெடி எனக்கு தெரியும் இது 14. ஓகேவா? ஏபியோட வேல்யூ என்னது? 6x. ஓகே, நம்மளுக்கு 6x இப்போதான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். என்னது? 4/3. அப்போ இதை கேன்சல் பண்ணா 2. சரியா? அப்போ a plus b யோட என்னது? வேல்யூ 8. சரியா? அப்போ 14 minus 8 என்ன வரும்? ஆன்சர் C. அப்போ C யோட வேல்யூ ஆப்ஷன் என்னது? A 6 தான் என்னது? கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? 14 minus 8 6 அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 4. If rupees 1600 is divided among A and B in the ratio of 3:5, then B's share is அப்படின்னு கேட்டிருக்கேன். ஓகேவா? தமிழ்ல ரூபாய் 1600 A மற்றும் Bக்கு 3:5 என்ற விகிதத்தில் பிரித்தால் B இன் பங்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். சரியா? அப்போ பாருங்க, டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு? டோட்டல் எனக்கு 1600 ரூபா. சரியா? இதுல ஏ பியோட ரேஷியோ 3:5. ஓகே, அப்போ எப்படி எடுத்துக்கணும்? இந்த பங்குல 3 பங்கு இவனுக்கும் 3 பங்கு 5 பங்கோ பிக்குன்னு பிரிச்சு கொடுத்துருக்காங்க இந்த 1600 ரூபாயில இருந்து. ஓகேவா? அப்போ மொத்த பங்கு எவ்வளவு? டோட்டல் பார்ட்ஸ் எத்தனை? 8. ஓகேவா? அப்போ இந்த 8 பார்ட்ஸ் தான் இந்த 1600க்கு ஈக்குவல் அப்படின்னா எனக்கு பியோட பங்கு தான் கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ பியோட பங்கு எத்தனை பங்கு? 5 பங்கு. சரியா? அப்போ அதை கேன்சல் பண்ணா இது 200 அப்படின்னு வரும். இங்க அப்படியே மல்டிப்ளை பண்ணா எனக்கு ஆன்சர் 1000 அப்படின்னு கிடைக்கும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க? 4y divided by 3 minus y equal 2/3 into 2/y அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே, அப்போ இதை எப்படி சால்வ் பண்றது? கொடுத்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க? இதை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்படி சால்வ் பண்ணாலும் பாருங்க. எனக்கு 4y divided by 3 minus y 2/3 2/y. சரியா? ஓகே, அப்போ என்ன பண்ணுங்க? இதை நார்மல் ஃபார்ம் கொண்டு வாங்க. என்ன வரும்? LCM 3 வரும். அப்போ இங்க 3y. சரியா? அப்போ என்ன வரும்? 4y minus 3y divided by 3 அப்படின்னு வரும். இங்க மல்டிப்ளேஷன்ல இருக்கு. அப்போ 4/3y அப்படின்னு கிடைக்கும். சரியா? அப்போ 4y minus 3y எவ்வளவு? y. இங்க 3. இங்க 4 divided by 3y. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஒய்யோட வேல்யூ தான் வேணும். அப்போ என்ன வரும்? 3y² ஓட வேல்யூ என்னது? 12 அப்படின்னு கிடைக்கும். சரியா? 3யும் 4 மல்டிப்ளை பண்ணால் 12 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இதை கேன்சல் பண்ணால் 4. அப்போ y² = 4 அப்படின்னு வரும். சரியா? அப்போ என்ன பண்ணுவோம்? எனக்கு ஒய்யோட வேல்யூ வேணும்னா இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் போகும்போது என்னவா மாறும்? எனக்கு ஸ்கொயர் ரூட்டாக மாறும். சரியா? அப்போ y =
என்ன வரும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4ஓட வேல்யூ என்னது 2 மட்டும் கிடையாது, +2 மட்டும் கிடையாது. ஓகேவா, என்ன வரும் எனக்கு -2 வரும். சரியா, ஏன் எனக்கு பாருங்க. ஓகேவா, அப்போ அந்த ஒய்யோட வேல்யூ நான் -2 எடுத்தேன் அப்படின்னா -2 ஸ்கொயர்னால 2 டைம் எழுதுவேன். அப்போ -2 -2 ரெண்டையும் பெருக்கினாலும் எனக்கு என்னதான் வரும் +4 தான் ஆன்சராக வரும். ஓகேவா, 2 இதை மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு 4 + 4 தான் ஆன்சர் வரும். அப்போ எனக்கு என்ன வரும் ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது +or-2 அப்படி தான் என்ன கிடைக்கும் எனக்கு ஆன்சர் கிடைக்கும். சரியா, ஓகே. அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் a divided by b equal 3/5, சரியா, b divided by c equal 4/7. ஓகேவா, நம்ம இன்ட்ரோடக்ஷன்ல இப்போ தான் பார்த்தோம். அப்போ a by b 3/5 அது அடுத்த சொல்லியிருக்காங்க. அடுத்து b/c எதுக்கு ஈக்குவலா 4:7. அப்போ என்ன மீனிங் அப்படின்னா ஏயோட வேல்யூ 3, பியோட வேல்யூ 5. சரியா, அப்போ ஃபர்ஸ்ட் ஏபி ரேஷியோ என்னது ஏபி ரேஷியோ 3:5. ஓகேவா, ரெண்டாவது பாருங்க பியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 4. அப்போ சி 4:7. சரியா, ஓகே. அப்போ பாருங்க இங்கே எழுதுவோம், இங்கே இதே வேல்யூ இங்கே எழுதுங்க, இந்த வேல்யூவை இங்கே எழுதுங்க. சரியா, நம்மளுக்கு ஏபிசி ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 12, இதை மல்டிப்ளை பண்ணால் 20, இது என்ன வரும் 35. அப்போ காமன் டேர்மால சிம்பிளிஃபை பண்ண முடியுதான்னு பாருங்க. சரியா, இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஓகேவா, அதனால என்ன பண்ணிடக்கூடாது சிம்பிளிஃபை பண்ணிடக்கூடாது. ஏன்னா 3 காம்பனன்ட் இருக்கும்போது காமனாக எல்லாத்துலேயும் டிவிசிபிள் ஆகிற நம்பரால் என்ன பண்ணணும் காமனாக டிவிசிபிள் ஆனால் மட்டும்தான் கேன்சல் பண்ணணும். சரியா, இது ரெண்டுலையும் கேன்சல் பண்ண முடியாது, இது ரெண்டு தனியாக கேன்சல் பண்ணக்கூடாது. சரியா, எல்லாத்தையும் காமன் நம்பரால் டிவிசல் பண்ண முடிஞ்சால் மட்டும் தான் என்ன பண்ணணும் சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போ ஆன்சர் என்ன தான் இருக்கும் எனக்கு 12:20:35. இதுதான் என்ன கிடைக்கும் எனக்கு ஆன்சராக கிடைக்கும். ஓகேவா, சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 7. இஃப் a/b 6:12, ஓகேவா, b/c 9:25, then find the ratio of abc. ஓகேவா, அப்போ என்ன சொல்லியிருக்காங்க எனக்கு a/b 6:12, b/c 3 என்ன கொடுத்துருக்காங்க 9:27 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொடுத்துட்டு ஏபிசி ரேஷியோ கேட்டிருக்கேன். அப்போ என்னால் இதுவே சிம்பிளிஃபை பண்ண முடியும். சரியா, சிம்பிளிஃபை பண்ணலாம், இல்லை பண்ணாமலும் போன கொஸ்டின் செஞ்ச மாதிரி செய்யலாம். சரியா, சிம்பிளிஃபை பண்ணுங்க என்ன கிடைக்கும் எனக்கு ஏபியோட வேல்யூ 1, 2 அப்படின்னு கிடைக்கும். சரியா, தென் இதை சிம்பிளிஃபை 9ஆல் சிம்பிளிஃபை பண்ணால் 1, 3 அப்படின்னு கிடைக்கும். சரியா, எனக்கு என்ன கிடைக்கும் 1, 3. சரியா, ஓகே. அப்போ இங்கே என்ன எழுதுவோம் இங்கே 2, இங்கே என்ன எழுதுவோம் 1. அப்போ 1, 2 என்ன வரும் 6 அப்படின்னு வரும். சரியா, அப்போ ரேஷியோ என்னது 1:2:6. இல்லை வேல்யூ அப்படியே வச்சு சப்ஸ்டியூட் பண்ணாலும் என்ன கிடைக்கும் எனக்கு ஆன்சர் கிடைக்கும். வேற எப்படி செய்யலாம் a/b எனக்கு 1:2. ஓகேவா, இது a/b. ஓகே, அடுத்து b c என்ன கொடுத்துருக்காங்க ரேஷியோ 1:3. ஓகேவா, இங்க ரெண்டுலையும் b தான் காமனா இருக்கு. இங்க b யோட வேல்யூ 2ஆ இருக்கு, இங்க 1ஆ இருக்கு. சரியா, அப்ப இதுவும் நான் 2ஆ மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும் 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் எனக்கு இது 2:6. அப்ப காமன் வேல்யூ ரெண்டுலையும் 2 வந்துருச்சு. ஓகே, அப்படியே சேர்த்து எழுதிடலாமா. அப்ப a-யோட வேல்யூ 1, b-யோட வேல்யூ 2, c-யோட வேல்யூ 6. இப்படி என்ன பண்ணிடலாம், இல்லை லாஜிக்காக பண்ண என்ன பண்ணலாம் இப்படி பண்ணலாம். சரியா, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 8. இஃப் x/y 1:3, then 7x + 3y 2x + y யோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, x/y 1:3 எனில் அப்படின்னு கொடுத்துட்டு அதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்கேன். சரியா, இப்படி கொடுத்தாங்க அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 3 அப்படின்னு அர்த்தம்.
சரியா? அப்படி எடுத்துட்டு எக்ஸுக்கு 1னும் ஒய்க்கு 3னும் அதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. என்ன வரும்? எனக்கு 7x + 3y. எக்ஸோட வேல்யூ என்னது? x = 1, y = 3. அப்படின்னா எனக்கு 7 + 9 என்ன வரும்? எனக்கு 2:3 அப்படின்னு கிடைக்கும். சரியா? ஓகே. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு 16, இதோட வேல்யூ 5. ஓகேவா? இதை ஃபர்தராக எதுவும் சிம்பிளிஃபை பண்ண முடியாது காமன் டேர்மால இல்லை. அப்போ என்னது? ரேஷியோ 16:5. அதான் என்னது? ஆன்சர். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 9. If A is to B 2:5, B is to C 15:7, then find the ratio of A is to B is to C அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ பாருங்க, நார்மலாகவே பண்ணிடுவோம். AB என்னது? 2:5, BC 15:7. ஓகேவா? அப்போ காமன் டேர்ம் என்னது? எனக்கு B தான். ஓகேவா? பியோட வேல்யூ இங்கே 5ன்னு இருக்கு, அங்கே 15 இருக்கு. சரியா? அப்போ இதையும் 15ஆ நான் கொண்டு வர என்ன பண்ணணும்? இந்த ரேஷியோவை நான் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். பண்ணால் இது 6:15 அப்படின்னு கிடைக்கும். இதோட வேல்யூ 15:6. ஓகேவா? அப்போ ஏயோட வேல்யூ 6, பியோட வேல்யூ 15, சியோட வேல்யூ என்னது? 7. ஓகேவா? ஆன்சர் சி தான் என்னது? கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் என்ன கொடுத்துருக்காங்க? நம்மளுக்கு 666 கிராம் டு 6 kg அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரி யூனிட் சேமா இல்லை அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது யூனிட்டை சேமா கன்வெர்ட் பண்ணணும். சரியா? இங்கே கிராம் இருக்கு, அங்கே கிலோகிராம் இருக்கு. ஓகேவா? அப்போ எப்படி மாற்றுறது? ஒன்று இதை கிலோகிராமுக்கு மாற்றணும், இல்லை அதை கிராமுக்கு மாற்றணும். சரியா? எனக்கு கிராமுக்கு மாத்திரம் தான் ஈஸி. அப்போ என்ன பண்ணுவேன்? இது 666. சரியா? அது 6 கிலோ அப்படின்னா 6000 கிராம். சரியா? ஓகே, இதோட ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? சிம்பிளாக காமன் டேர்ம்ஸ் எதாவது இருக்கான்னு பாருங்க. 6ல் கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணால் இது 111, இதை கேன்சல் பண்ணால் 1000 அப்படின்னு கிடைக்கும். ஃபர்தராக இதை வச்சு சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அப்போ ரேஷியோ என்னது? 111:1000 அப்படின்னு கிடைக்கும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் எக்ஸ் இஃப் எக்ஸ் is to 4:9. ஓகேவா? ஈக்குவல். சரியா? இதை ஹைலைட் பண்ண வேண்டாம். இது என்னது? நார்மல் எக்ஸ். சரியா? ஓகே. அப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் is to 4:9 ஈக்குவல் 3/11 is to 5/33 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்கேன். சரியா? அப்போ பாருங்க, ஈக்குவல் அப்படின்னால என்ன பார்த்தோம்? நம்ம அந்த ப்ரொபோர்ஷன் சிம்பிள் பார்த்தோம். சரியா? நம்ம ப்ரொபோர்ஷன் சிம்பிள் இருந்தாலே என்ன ப்ராப்பர்ட்டி? இது ஏ, இது பி, இது சி, டி அப்படின்னு வச்சுட்டா நம்ம என்ன பார்த்தோம்? ஏடியோட ப்ராடக்ட் பிசியோட ப்ராடக்ட்டுக்கு என்ன இருக்கும்? ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தோம். சரியா? அப்போ பாருங்க, எனக்கு ஏ தான். அப்போ எக்ஸ் இன்ட்டு 5/13 ஈக்குவல் 4/9 இன்ட்டு 3/11. ஓகேவா? சரி, அப்போ பாருங்க, அப்போ என்ன வரும்? இது எனக்கு 5x. எது கேன்சல் பண்ண முடியுமா? கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணிடுங்க. ஓகேவா? எல்லாம் மல்டிப்ளிகேஷன் தானே இருக்குது. கேன்சல் பண்ணால் என்ன வரும்? இது 33 இருந்தது, 11ல் கேன்சல் பண்ணும்போது இது 3 டைம்ஸ் வரும். ஓகேவா? அகைன் இது 3 டைம்ஸ் கேன்சல் பண்ணும்போது இது 3 அப்படின்னு வரும். அப்போ 5x ஈக்குவல் டு 3 கேன்சல் 4 அப்படின்னு வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ 4/5 அப்படின்னு கிடைக்கும். சரியா? அப்போ ஆன்சர் என்னது? 4/5. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 12. y is to 36 ஈக்குவல் 2:x. ஓகேவா? ஈக்குவல் 8:12. ஃபைண்ட் த எக்ஸ் ஒய் ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 3 இதை கம்பேர் பண்ணியிருக்காங்க. 3 ரேஷியோவை கம்பேர் பண்ணி ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. y is to 36 எதுக்கு ஈக்குவலா?
2:x. இந்த 2:x எதுக்கு ஈக்குவல்? 8:12. வேற எப்படி சொல்லலாம்? இந்த y:36 எதுக்கு ஈக்குவல்? 8:12 ஈக்குவல். மூணுமே ஈக்குவல், ஒன்றுக்கு ஒன்று சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா xyயோட வேல்யூ கேட்டிருக்காங்க. சரியா? இந்த மாதிரி 3 வேல்யூல கம்பேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 2 கம்பேரிசன் எடுங்க. என்ன இருக்கும்? எனக்கு y:36 2:x. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்? இது ரெண்டையும் கம்பேரிசன் எடுக்க போறேன். பாருங்க என்ன இருக்கும்? எனக்கு என்ன இருக்கு? எனக்கு என்ன இருக்கு? 2:x 8:12. ஓகேவா? இப்படி எடுத்துட்டு அப்ப இது ரெண்டையும் இதை சால்வ் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு எக்ஸோட வேல்யூ கிடைச்சிரும். ஓகேவா? அதை தூக்கி நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு ஒய்யோட வேல்யூ என்னது? ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கொஸ்டினை இப்படி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அப்ரோச் பண்ண போகிறோம். அப்போ இதை சால்வ் பண்ணுங்க. என்ன வரும்? நம்மளுக்கு ஏடி. அப்போ 2 × 12. அப்போ என்னது? 24. எதுக்கு ஈக்குவல்? பி × சி 8xக்கு ஈக்குவல். அப்போ இதை சால்வ் பண்ணால் எனக்கு எக்ஸோட வேல்யூ என்ன தெரிஞ்சிடும்? 3 அப்படின்னு தெரிஞ்சிடும். சரியா? ஓகே. அப்போ இந்த இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ணிடலாம்? 3 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? சரி. அப்போ இதை பாருங்க, இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. எனக்கு என்ன கிடைக்குது? எக்ஸ் ஒய், சரியா, ஏடி மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். பிசி என்ன வரும்? 36 × 2. எக்ஸோட வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம் 3 அப்படின்னு. ஓகேவா? ஒய் அப்போ 36 × 2. அப்போ இதை கேன்சல் பண்ணால் 12 அப்படின்னு வரும். அப்போ ஒய்யோட வேல்யூ 24. சரியா? எக்ஸோட வேல்யூ ஆல்ரெடி நம்ம 3 அப்படின்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். அவங்க எக்ஸ்ஒயோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அப்போ 3 24 அப்படின்னு சொல்லிடலாம். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 13. If ₹782 be divided into 3 parts, the proportional to 1/2, 2/3 and 3/4, the first part is அப்படின்னு சொல்லுங்க. சரியா? 1/2, 2/3, 3/4 என்ற விகித சமத்தில் ₹782 ஆனது பிரிக்கப்படுகிறது எனில் முதல் பகுதியின் தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஓகே. அப்போ பாருங்க, இப்படிதான் பிரிக்கிறாங்க. நம்மளுக்கு ரேஷியோ எப்படி கொடுத்துருக்காங்க? 1/2, சரியா, 2/3, 3/4 அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ஓகே. அப்போ கொடுத்துட்டு நம்மளுக்கு டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? டோட்டல் இந்த 782 தான் கொடுத்துருக்காங்க. 782 இப்படி பிரிக்கிறாங்களாம். சரியா? ஓகே. அப்போ நார்மலாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஓகே. அப்போ இது என்ன பண்ணணும்? இந்த மாதிரி கொடுத்தாங்க, இந்த மாதிரி ரேஷியோ கொடுத்தாங்க அப்படின்னா, பின்னத்தில் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும்? நம்ம எல்சிஎம் எடுத்துட்டு அதை ஒரு ஹோல் நம்பரா கன்வெர்ட் பண்ணும் ரேஷியோ. சரி, எப்படி பண்றது? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதோட எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எவ்வளவு? எல்சிஎம் எனக்கு 12 அப்படின்னு வரும். சரியா? அப்போ இங்கே என்ன வரும்? இங்கே 6. ஓகேவா? இங்கே என்ன வரும்? இங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். மேலே 4ஆல் மல்டிப்ளை 8. இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 9. அப்போ இதை கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இதோட ரேஷியோ என்னது? 6:8:9. சரியா? ஓகே. அப்போ பாருங்க, டோட்டல் எத்தனை பார்ட்ஸ்? எனக்கு இது ஒரு 14, 23. சரியா? அப்போ அந்த 23 பார்ட்டு தான் எனக்கு 782. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? முதல் பகுதியின் தொகை என்ன? முதல் பகுதியோட வேல்யூ என்னது? 6. சரியா? சரி. அப்போ 23 என்ன வரும்? 3 டைம்ஸ் பண்ணால் எனக்கு என்ன வரும்? 69 அப்படின்னு வரும். சரியா? ஓகே. அடுத்து 69ல் போக மீதி 9. சரி. அப்போ 4 டைம் பண்ணால் என்ன வரும்? 4 டைம் பண்ணால் எனக்கு 92. அப்போ என்ன பண்ணணும்? 34 × 6. சரியா? 30 × 6 எவ்வளவு? 180. 4 × 6 அது ஒரு 24. ரெண்டையும் ஆட் பண்ணால் 204 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். சரியா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் 1000:10 ஈக்குவல் x:1/1000 ஃபைண்ட் த எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. நம்மளுக்கு என்ன ஃபார்மெட்டில் இருக்கு?
நம்மளுக்கு ப்ரொபோஷனல் இருக்கு. அப்போ என்ன பண்ணுவோம், இது ஏ, இது பி, இது சி, அது டி. நம்மளுக்கு ஃபார்முலா என்னது, ஏ இன்ட்டு டி. அப்போ 1000 இன்ட்டு 1/1000 எதுக்கு ஈக்குவல், 10 இன்ட்டு எக்ஸுக்கு ஈக்குவல். எனக்கு 1000 கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே 1 ஈக்குவல் டு 10x இருக்கும். நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும். அப்போ இந்த 10 இங்கே வந்தால் எக்ஸோட வேல்யூ என்ன வரும், எனக்கு எக்ஸோட வேல்யூ 1/10 அப்படின்னு கிடைக்கும். சரியா? அப்போ ஆன்சர் என்னது, ஆப்ஷன் பி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. which is the largest ratio அப்படின்னு கேட்டிருக்கேன். சரியா? ஓகே, அப்போ லார்ஜஸ்ட் ரேஷியோ 5/5:7. அதை எப்படி எழுதுவேன் அப்படின்னா 5/7. ஓகேவா? 1:2 1/2. அடுத்து 3:5 3/5. அடுத்து 7:10. ஓகேவா? ஓகே, என்ன பண்ணலாம், இதை நம்மளுக்கு ஃப்ராக்ஷனில் கொண்டு வரலாம், கொண்டு வந்துட்டு கம்பேர் பண்ணலாம். அது ஒரு மாடல், அது ஒரு டைப். ஓகேவா? என்ன பண்ணலாம், இது 50 டிவைட் பண்ணால் எனக்கு என்ன வரும், 0.7 சம்திங்கில் வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு என்ன வரும், 0.5 வரும். அப்போ இது ஒரு 0.6 வரும். இதோட வேல்யூ 0.7 வரும். இவங்கள மிகப்பெரிய வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ இது 0.5, இது 0.6, இதுதான் 0.7 வரப்போகுது. சரியா? ஓகேவா? அப்போ இப்படி கம்பேர் பண்ணலாம். ஓகேவா? வேற எப்படி கம்பேர் பண்ணலாம், இது ஒரு மெத்தட். இதை சால்வ் பண்ணால் எனக்கு 0.7 சம்திங்கில் போகும். ஏன்னா 49 ரிமைண்டர் 1 வரும். அப்போ 0.7 சம்திங்கில் போகும். இதுக்கு எக்ஸாக்டாக 0.7 வரும். அப்போ இதுதான் ஹையஸ்ட் வேல்யூ, ஈஸியாக சொல்லிடலாம். ஓகேவா? வேற எப்படி கம்பேர் பண்ணுறது அப்படின்னா, இந்த ரெண்டையும் கிராஸ் பண்ணுங்க, 10 அப்படின்னு வரும். இது ரெண்டையும் கிராஸ் பண்ணுங்க, எனக்கு 7 வரும். ஓகேவா? அப்போ இதை 10னும் இதை 7 வச்சுக்கோங்க. ரெண்டுல அவங்க பெருசு தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதை எலிமினேட் பண்ணிடலாம். சரியா? இது ரெண்டையும் கம்பேர் பண்ணா இதுதான் பெருசு. அடுத்து இதையும் கம்பேர் பண்ணுங்க, இது 25 வரும். ஓகேவா? இதை கிராஸ் பண்ணா 21 வரும். அப்போ இது ரெண்டுல எது பெருசு, இதுதான் பெருசு. அப்போ இதை எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேவா? தென் இதையும் கிராஸ் பண்ணுங்க, 50 அப்படின்னு வரும். இதையும் கிராஸ் பண்ணா எனக்கு 49 அப்படின்னு வரும். சரியா? அப்போ எதோட வேல்யூ அதிகம், இதோட வேல்யூ தான் அதிகம். அப்போ இதை கேன்சல் பண்ணிட்டு இந்த நாடுல இதுதான் மிகப்பெரிய ரேஷியோ அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் 2/3 A equal to 75% of B, then A is to B is அப்படின்னு கேட்டிருக்காங்க. A இன் 2/3 பங்கும் B இன் 75% என்ன சொல்லியிருக்காங்க, 75% சமம் எனில் ஏபியோட ரேஷியோ என்ன சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, சமம் எனில் A/Bயோட ரேஷியோ. ஓகேவா? ஓகே, அப்போ பாருங்க, ஏவோட 2/3. சரியா? ஏவோட 2/3 எதுக்கு ஈக்குவலாம், 75%. அப்போ 75%, நூறு ஆஃப் பி. ஓகேவா? இதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே, அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணா வரும் எனக்கு 3/4. அப்போ 2A டிவைடட் பை 3, இங்கே என்ன வரும், 3B டிவைடட் பை 4 அப்படின்னு வரும். சரியா? ஓகே, அப்போ பாருங்க, அப்போ இதை கிராஸ் பண்ண என்ன வரும் பாருங்க, கிராஸ் பண்ணா 8A ஈக்குவல் டு 9B அப்படின்னு வரும். நம்ம இன்ட்ரடக்ஷன்ல பார்த்த மாதிரி இந்த ஃபார்மெட்ல இருந்துச்சு அப்படின்னா வேல்யூ எப்படி எடுப்பேன், ஏயோட வேல்யூ 9, பியோட வேல்யூ 8. அவங்க A/Bயோட ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. அப்போ 9:8 அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 17. A/B 8:12 and B/C 24:15. Then find the ratio of A/B/C அப்படின்னு சொல்லியிருக்காங்க. A/B யோட வேல்யூ 8:12, B/C யோட வேல்யூ 24:15 அப்படின்னா எனில் ABC யோட வேல்யூ என்ன. சரியா? ஓகே, அப்போ பாருங்க, எனக்கு 8, 12, இது 24, 15. ஓகேவா? இது A, B, இது B, இது C. சரியா?
அப்போ பாருங்க இது என்ன இருக்கு, இங்கே 12 இங்கே 24 இருக்கு. சரியா? அப்போ ஒரே வேல்யூவாக என்ன பண்ணணும், இதை 2 டைம்ஸால் மல்டிப்ளை பண்ணணும். பண்ணால் என்ன வரும், எனக்கு இது 16:24, பியோட வேல்யூ ஆல்ரெடி 24 இருக்கு, இது என்ன இருக்கும் 15 அப்படி டேரெக்டாக கிடச்சிடும். ஓகேவா? அப்போ ஏபிசியோட ரேஷியோ 16:24:15. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 18. ஓகேவா? இஃப் 2x plus 3y is to 3x plus 5y equal 18 is to 29, then x is to y ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்கேன். சரியா? அப்போ பாருங்க, அப்போ இதை எப்படி செய்யலாம், 2x plus 3y இஸ்ட்னால என்ன பண்ணலாம், நான் டிவைடில் எழுதலான்னு பார்த்தோம். இப்போ 3x divided by 3x plus 5y எதுக்கு ஈக்குவல், 18:29. 18:29 எப்படி எழுதலாம், 18/29. சரியா? ஓகே, அப்போ இதை கிராஸ் பண்ணுங்க. கிராஸ் பண்ணி நம்ம XYயோட ரேஷியோ கண்டுபிடிக்கலாம். சரியா? என்ன வருதுன்னு பாருங்க. எனக்கு கிராஸ் பண்ணால் 50 என்ன வரும், 29ல் பண்ணால் எனக்கு 58x. ஓகே, அடுத்து 87y ஈக்குவல் என்ன வரும், 54x plus 90y அப்படின்னு கிடைக்கும். சரியா? அப்போ என்ன பண்ணுங்க, எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துருங்க, ஒய் எல்லாம் ஒரு பக்கத்தில் கொண்டு வந்துருங்க. அப்போ இந்த 54x இங்கே கொண்டு வந்தால் -54x, அப்போ என்ன வரும் 4x அப்படின்னு வரும். இந்த 87y அங்கே போச்சு அப்படின்னா -87y என்ன வரும் 3y அப்படின்னு வரும். சரியா? அப்போ இந்த ஃபார்மெட்லேருந்து எப்படி ஆன்சர் எடுக்கணும்னு பார்த்தோம். எக்ஸோட வேல்யூ 3, ஒய்யோட வேல்யூ 4. ஓகேவா? அப்போ ரேஷியோ என்னது 3:4 அப்படின்னு கிடைக்கும். சரியா? சரி, அப்போ நெக்ஸ்ட் பாருங்க. இஃப் 5:6 ஈக்குவல் x:12, தென் த வேல்யூ ஆஃப் x is அப்படின்னு கொடுத்துருக்கேன். சரியா? தமிழில் 5:6 ஈக்குவல் x:12 எனில் எக்ஸின் மதிப்பை என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். சரியா? நம்மளுக்கு இது என்னது டேரக்ட் ஃபார்முலா மெத்தடில் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், AD 60 எதுக்கு ஈக்குவல், BC 6xக்கு ஈக்குவல். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 10 அப்படின்னு கிடைச்சிடும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் 3 km to 300 மீட்டர். சரியா? 3 கிலோமீட்டருக்கும் 300 மீட்டருக்கும் இடையே உள்ள விகிதம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். நம்ம போன கொஸ்டின்ல இப்போ தான் பார்த்தோம். ரீசெண்டாக என்ன பார்த்தோம், யூனிட்டை ஃபர்ஸ்ட் சேம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். அப்போ இங்கே கிலோமீட்டர், இங்கே மீட்டர். அப்போ இதை என்ன பண்ணிக்கிறேன், மீட்டருக்கு மாற்றிக்கிறேன். அப்போ 3300. சரியா? அப்போ அதை கேன்சல் பண்ணால் என்னது, 300 கேன்சல் பண்ணால் இது 10. அப்போ ரேஷியோ என்னது 10:1 அப்படின்னு கிடைக்கும். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The ratio of 1 rupee to 20 paise. லாஸ்ட் கொஸ்டின் பார்த்த மாதிரி தான், யூனிட்டை சேம் பண்ணணும். இங்கே ருபீஸ், அங்கே பைசேன்னு இருக்கு. அப்போ இதை என்ன பண்ணுறேன், 1 ரூபாங்கிறது 100 பைசா, அப்போ இங்கே 20 பைசா. அப்போ ரேஷியோ என்னது, ரேஷியோ 5:1 அப்படி கிடைக்கும். ஓகே, சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 22. x:y 2:3. Find the value of 3x plus 2y is to 2x plus 5y அப்படின்னு கொடுத்துருக்கேன். தமிழில் x:y ஓட மதிப்பு 2 என்னது 2:3 எனில் அப்படின்னு கொடுத்துட்டு இதோட மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எப்படின்னா பார்த்தோம், இந்த x:y தான் 2:3 அப்படின்னு என்ன அர்த்தம், x தான் 2, y தான் 3. அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க, xக்கு பதிலாக 2 சப்ஸ்டிட் பண்ணுங்க. என்ன வரும், எனக்கு 6 plus y என்னது 3, அப்போ இது ஒரு 6. ஓகே, அப்புறம் எக்ஸுக்கு 2 சப்ஸ்டிட் பண்ணால் 4, 3 சப்ஸ்டிட் பண்ணால் இது 15 அப்படி கிடைக்கும். அப்போ 6 எவ்வளவு 12:19. இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அப்போ ஆன்சர் என்னது 12:19. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 23. Y is directly proportional to x:3 when x equal to 1, then y equal to 8. What is the value of என்ன கொடுத்துருக்காங்க, y when x equal to 3.
ஓகேவா? தமிழ்ல y ஆனது x plus 3க்கு நேர்விகிதத்தில் அமைகிறது. மேலும் என்ன சொல்லியிருக்காங்க, x plus 1 எனில் எக்ஸோட வேல்யூ 1 எனில் ஒய்யோட மதிப்பு என்னவா 8, ஓகேவா அப்படின்னு கொடுத்துட்டு எக்ஸோட மதிப்பு 3 இருக்கும்போது ஒய்யோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? எக்ஸோட மதிப்பு 1 இருக்கும்போது ஒய்யோட மதிப்பு அவங்களே சொல்லிடுறாங்க 8 அப்படின்னு சொல்லி, ஓகேவா? எக்ஸோட மதிப்பு 3 மாறிச்சு அப்படின்னா ஒய்யோட மதிப்பு என்னவா இருக்கும், அதான் கொஸ்டினாக கேட்டிருக்கேன். வேற என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ் ஆனது ஒய் ஆனது எக்ஸ் பிளஸ் 3க்கு நேர் விகிதத்தில் இருக்கும். அப்போ அது எப்படி நேர் விகிதத்தில் இருக்கும், டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்னா எப்படி எழுதணும் அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், கே ஒரு கான்ஸ்டன்ட், ஓகேவா? என்னது எக்ஸ் பிளஸ் 3, ஓகேவா? நேர் விகிதத்தில் இருக்கும்னா என்ன பண்ணுறோம், இந்த ஃபார்மெட்டில் எழுத போகிறோம். சரியா? ஓகே. அப்போ பாருங்க என்ன சொல்லிட்டாங்க, எக்ஸ் 1 இருக்கும்போது ஒய்யோட மதிப்பு என்னவா 8. அப்போ 8 எப்போ எக்ஸோட மதிப்பு 1 இருக்கும்போது தான். அப்போ எக்ஸ் போல 1 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன வரும், எனக்கு இது 4. அப்போ 4k வேல்யூ 8. அப்போ k வேல்யூ என்னது 2. சரியா? ஓகே. அடுத்து சொல்றாங்க, எக்ஸோட மதிப்பு 3 இருக்கும்போது ஒய்யோட மதிப்பு என்னன்னு கேட்குறேன். அப்போ ஒய்யோட மதிப்பு தான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கேவோட வேல்யூ 2. சரியா? எக்ஸோட வேல்யூ என்னவா 3 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன வரும் 3 + 3. சரியா? அப்போ இது ஒரு 6 12. அப்போ ஒய்யோட வேல்யூ என்னது 12 அப்படின்றது இருக்கும். சரியா? அப்போ இதான் என்னது ஃபார்மெட். எனக்கு என்ன எழுதுவோம், நம்மளுக்கு y ஈக்குவல் டு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு x plus 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ k கான்ஸ்டன்ட் வச்சு தான் என்ன பண்ணோம், இந்த டேர்ம் எழுதிட்டு ஃபர்ஸ்ட் k வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். அது இப்போ எனக்கு k வேல்யூவும் தெரியும், x வேல்யூவும் தெரியும். அப்போ y வேல்யூ என்ன பண்ணிடலாம், ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 24. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் x ஃப்ரம் த ஃபாலோயிங் ரேஷியோ 11:x என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரொபோஷனல் டு 6:66 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஓகே. அப்போ என்ன பண்ணலாம், எனக்கு ஃபர்தராக இது இங்கேயே சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இங்கேயே சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு என்ன தான் கிடைக்க போகுது, ஓகேவா? நம்ம என்ன பார்த்தோம், ரேஷியோ எப்பவுமே சிம்பிளஸ்ட் ஃபார்மில் தான் இருக்குன்னு பார்த்தோம். அப்போ இது என்ன தான் வரும், இதை 6ல் கேன்சல் பண்ணால் 1:11 அப்படின்னு தான் வரும். சரியா? அப்போ பாருங்க ஏடி, அப்போ 11 ஸ்கொயர் 121. இங்கே என்னது எக்ஸ் இன்ட்டு 1, அப்போ என்னது எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். சரியா? ஓகே. என்ன கேட்டிருக்காங்க, அவங்க எக்ஸின் மதிப்பை தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே. எக்ஸின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ என்ன அர்த்தம், எக்ஸ் ஈக்குவல் டு 121. சரியா? அப்போ இந்த 121க்கு ஈக்குவலாக என்ன இருக்கு 11 ஸ்கொயர். இதான் என்னது கரெக்டாக இருக்கு. சரியா? ஓகே. சரியா? நம்ம என்ன எழுதுவோம், இங்கே எழுதுவோம். அப்போ நம்மளுக்கு எழுதுவோம் ஏடி எதுக்கு ஈக்குவல், பிசிக்கு ஈக்குவல். சரியா? அப்போ 11 ஸ்கொயர் எதுக்கு ஈக்குவல், எக்ஸுக்கு ஈக்குவல். சரியா? நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம், இல்லை அப்படியே வச்சுருந்துருக்கலாம். அவங்க ஆன்சர் என்னது 121 கொடுத்தாலும் கரெக்டு தான், 11 ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்தாலும் கரெக்டு தான். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 7:5 ஆனது x:25க்கு விகித சமம் எனில் எக்ஸின் மதிப்பை காண்க. அப்போ ப்ரொபோஷனல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரியா? அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 7×25, ஓகேவா? எவ்வளோ வருது 7×25 அப்படியே வச்சுக்கிறோம். இங்கே என்னது 5:x, 5×x. 5ல் கேன்சல் பண்ணால் இது 5 டைம்ஸ். அப்போ எக்ஸோட வேல்யூ 35 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. If two numbers are in the ratio 3:4 and its product is என்ன கொடுத்துருக்காங்க 4:432, then the largest number is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழில் இரு எண்களின் விகிதம் 3:4 மற்றும் அவைகளின் பெருக்கல் பலன் 432 எனில் மிகப்பெரிய எண் யாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பாருங்க, இரு எண்களின் பெருக்கல் பலன் என்னவா, எனக்கு 432. சரியா? இரு எண்களின் விகிதம் கொடுத்துட்டாங்க. அப்போ பாருங்க, அப்போ இது 432.
விகிதம் என்னது 3:4. ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்துட்டாங்களா நம்ம என்ன எடுக்கணும்? இது 3x இது 4x எடுக்கிறோம். ஓகேவா? ஓகே, அப்போ இது எண்களின் பெருக்கல் பலன். அப்போ 3x இந்த 4x ஓட பெருக்கல் பலன் தான் எதுவா 432 அப்படின்னா மிகப்பெரிய எண் யாது? ஓகேவா? எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு இந்த 4ல சப்ஸ்டிட் பண்ணால் மிகப்பெரிய எண் கிடைக்கும். சரியா? அப்போ ரெண்டு இது இது பண்ணுங்க. எனக்கு கேன்சல் பண்ண முடியுதான்னு பாருங்க. கேன்சல் பண்ணால் என்ன வரும்? எனக்கு 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் எனக்கு இது ஒரு 10 அப்படின்னு கிடைக்கும். சரியா? அப்போ இங்கே 3 போனால் எனக்கு 108 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து 3ல கேன்சல் பண்ணால் எனக்கு இது ஒரு 3 டைம்ஸ், அடுத்து இது ஒரு 1 அப்படின்னா 36. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் x² = 36. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 6 அப்படின்னு கிடைக்கும். சரியா? அப்போ எக்ஸோட வேல்யூ 6 அப்படின்னா இது 18. இந்த நம்பர் என்னது 18. இந்த நம்பர் என்னது 24. அவங்க மிகப்பெரிய நம்பர் தான் கேட்டிருக்காங்க. சரியா? மிகப்பெரிய நம்பர் என்னது எனக்கு 24. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் a = 3/1/2, b = 5/3/4, c = 4/3/5, d = 4/3/8, then ab / cd ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்கேன். சரியா? ஓகே, அப்போ அந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட்டு ஃப்ராக்ஷனை மாற்ற போகிறோம். அப்போ ஏயோட வேல்யூ எனக்கு 7/2. அப்போ பியோட வேல்யூ என்ன வரும்? 23/4. சியோட வேல்யூ 23/5. டியோட வேல்யூ எனக்கு என்ன வரும்? 32 35/8 அப்படின்னு வரும். சரியா? ஓகே, அப்போ பாருங்க, அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. எனக்கு ஏபி / சிடியோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஏபி 7/2, பி என்னது 23/4. சரியா? ஓகே, இங்க என்ன வரும்? 23/5 × 35/8. சரியா? ஓகே, அப்போ என்ன வரும்? எனக்கு எது கேன்சல் பண்ண முடியுதா? இதை கேன்சல் பண்ண முடியல. அப்போ என்ன வரும்? எனக்கு 7 × 23. அப்போ 23 கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? அப்போ இதை கேன்சல் பண்ணால் இது 5 டைம்ஸ். சரியா? அப்புறம் என்ன பண்ணலாம்? இந்த 5ம் இந்த 5ம் கேன்சல். ஓகேவா? அப்போ இந்த 8ம் இந்த 8ம் கேன்சல். அப்போ இங்கே 1 இருக்கும், இங்கேயும் 1 இருக்கும். அப்போ ஆன்சர் என்னது 1. எல்லாருமே என்ன ஆயிரும்? கம்ப்ளீட்டாக டிவிசிபிள் ஆயிரும். அப்போ ஆன்சர் 1. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 28. Out of 50 students in a class, 30 are boys, then the ratio number of boys to the number of girls அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஒரு வகுப்பில் உள்ள 50 மாணவர்களில் 30 பேர் என்னது மாணவர்கள் எனில் மாணவர் மற்றும் மாணவர்களுடைய விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். சரியா? அப்போ டோட்டல் 50, அதில் பாய்ஸ் 30 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ கேர்ள்ஸ் எவ்வளவு? டோட்டல்லேருந்து பாய்ஸை செப்பரேட் பண்ணிட்டா எனக்கு 20 கேர்ள்ஸ். சரியா? அப்போ பாய்ஸ் கேர்ள்ஸ் ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன வந்திருக்கும்? 3:2. ஓகேவா? ஓகே, பாருங்க எந்த மாதிரி ஈஸியாக கேட்டிருக்கான்னு பாருங்க. ஓகேவா? இந்த எல்லா கொஸ்டினோட பிடிஎஃப் என்ன பண்ணோம்? டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணிடுவாங்க. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? எப்போனாலும் டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 29. 660x proportional to y:15. ஓகேவா? கீழ்காணும் விடைகள் எந்த விடை எக்ஸுக்கும் ஒய்க்கும் முறையே பொருந்தாது அப்படின்னு கேட்டிருக்கேன். சரியா? cannot the value y எனது x and y respectively அப்படின்னு கேட்டிருக்கேன். சரியா? அப்போ பாருங்க, 660x எதுக்கு ஈக்குவலா? இப்போ எதுக்கு ப்ரொபோஷனலா? y:15. சரி, அப்போ பாருங்க, நம்ம என்ன பண்ணுவோம்? எனக்கு ஏடி இந்த ஃபார்முலாவில் ஏடி அப்போ 90 x அப்போ xy. அப்போ எக்ஸோட ஒய் என்னது? xyயோட வேல்யூ என்னது? 90. அப்போ எக்ஸ் என்ன அர்த்தம்? எக்ஸை ஒய்யும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 90 கிடைக்கும். சரியா? அப்போ பாருங்க, அப்போ எக்ஸோட வேல்யூ 9 இருந்து ஒய்யோட வேல்யூ 10 இருந்துச்சு அப்படின்னா அப்போவும் என்னது ப்ராடக்ட் எனக்கு 90 வரும். அப்போ இது ஆன்சர் கிடையாது. அவங்க எது பொருந்தாதுன்னு கேட்டிருக்காங்க.
ஓகேவா? அப்போ பாருங்க எக்ஸோட வேல்யூ 3 இருந்து ஒய்யோட வேல்யூ 30 இருந்தாலும் எனக்கு ப்ராடக்ட் எக்ஸ்ஒயோட வேல்யூ என்னது 19 வரும். அப்போ இதுவும் கரெக்ட் தான். எக்ஸோட வேல்யூ 2 இருந்து ஒய்யோட வேல்யூ 45, இதோட ப்ராடக்ட்டும் எனக்கு 90 வரும். சரியா? இங்கே பாருங்க ரெண்டுமே 10 கொடுத்துருக்காங்க. அப்போ மல்டிப்ளை என்ன வரும்? மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 100 வரும். அப்போ இதுதான் என்னது? பொருந்தாது. சரியா? அப்போ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 30. இஃப் x divided by 5 equal y by 8, then x plus 5 is to y plus 8 ஓட ரேஷியோ கேட்டிருக்கேன். சரியா? அப்போ பாருங்க இப்படி பார்த்தா நம்ம இன்ட்ரடக்ஷன்ல பார்த்தோம் x ஓட வேல்யூ 5, y ஓட வேல்யூ 8. சரியா? ஓகே. அப்போ எப்படி எடுக்கணும்? x-க்கு பதிலாக 5னும் y-க்கு பதிலாக 8 சப்ஸ்டிட் பண்ணோம். அப்போ இதில் 5 சப்ஸ்டிட் பண்ணால் 5 + 5 10. இங்கே ஒய்க்கு பதிலாக 8 சப்ஸ்டிட் பண்ணால் 8 + 8 16. ஓகேவா? அப்போ இதை ஆன்சராக போடக்கூடாது. நம்ம என்ன சொன்னோம்? ரேஷியோ எப்பவுமே எப்படி தான் இருக்கணும்? சிம்பிளஸ்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். அப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் 5/8 அப்படின்னு சொல்லலாம். இல்லை 5:8 அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஆன்சர் 5:8. கொஸ்டின் நம்பர் 31. என்ன கொடுத்துருக்காங்க? A/B equal B/C எனில் A/4 B4 என்னது 4ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். சரியா? அப்போ A/B அதை எப்படி எழுதலாம்? A/B B/C இப்படி எழுதலாம். ஓகேவா? அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. AC = B². சரியா? ஓகே. அப்போ பாருங்க A/4 அதை அப்படியே வச்சுக்கிறேன். B/4 அதை எப்படி எழுதுறேன் பாருங்க? B² டிவைடட் பை என்னது? ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? எந்த ரூலு? நமக்கு A/m ஹோல் பவர் n அப்படின்னா என்ன அர்த்தம்? AMN. இந்த ரூல் படிச்சிருந்துருப்போம். ஓகேவா? அப்போ இந்த 4 எப்படி எழுதுறேன்? இந்த 4 இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன். சரியா? நம்மளுக்கு B² வேல்யூ தெரியும். என்னது? B² வேல்யூ எனக்கு என்ன தெரியும்? AC அப்படின்னு தெரியும். அப்போ AC². ஓகேவா? ஓகே. அப்போ என்ன அர்த்தம்? A/4 A². இது என்னது? C². சரியா? அப்போ இங்கே A² இங்கே கேன்சல் பண்ணா ரிமைனிங் என்ன இருக்கும்? A². என்ன ஃபார்முலா? ஓகேவா? அப்போ இங்க பவர்ல 4 இருக்கு, இங்க பவர்ல 2 இருக்கு. அப்போ என்னது? டிவைட் பண்ணும்போது என்ன வரும்? எனக்கு A/2. இங்க ரிமைனிங் என்ன இருக்கும்? C/2. சரியா? அப்போ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 32. If A/B 5:9 and B/C 4:7, then A/B/C ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ ஈஸி தான். என்ன பண்ணுவோம்? அப்போ B இங்க 9 இருக்கு, அங்க 4 இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம்? ஸ்ட்ரெயிட்டா லாஜிக்காவே செஞ்சிடும். அப்போ 5 9 அடுத்து 4 7. அப்போ இங்க என்ன எழுதுவோம்? 9. இங்க என்ன எழுதுவோம்? 4. சரியா? அப்போ 20 36. சரியா? 36 இது 63. அப்போ காமனா 3 இது பண்ண முடியாது, எதையாலையும் டிவைட் பண்ண முடியாது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 33. என்ன சொல்லிருக்காங்க? இஃப் ₹1600 இஸ் டிவைடட் அமாங் A and B in the ratio 3:5, then B ஓட B share is அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ ஒரு 1600 என்ன பண்ணிருக்காங்களா? ஏக்கும் பிக்கும் 3:5 ரேஷியோல பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா பிக்கு எவ்வளவு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? டோட்டல் எவ்வளவு? டோட்டல் அமௌண்ட் 1600. ஏ பியோட ரேஷியோ என்னது? 3 5. அப்ப என்ன அர்த்தம்? இந்த 1600 ரூபா
3 5 பங்குல பிரிச்சுக்காங்க. அப்போ மொத்த பங்கோட என்னது? மொத்த பங்கு 8. இதுதான் 1600க்கு ஈக்குவல் அப்படின்னா பியோட பங்கு எத்தனை? 5. சரியா? 1600 8 பங்கா பிரிக்கிறாங்க. பிரித்து 5 பங்கை பிக்கும் 3 பங்கை ஏ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பியோட பங்கு தான் கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ இதை கேன்சல் பண்ணால் இது 200 வரும். இதை கிராஸ் பண்ணால் எனது 1000 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? சரி, கொஸ்டின் நம்பர் 34. A:B:C ஓட வேல்யூ 2:3:4. தென் A divided by B is to B divided by C is to C divided by A is equal to அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? ஏயோட வேல்யூ 2, பியோட வேல்யூ 3, சியோட வேல்யூ 4 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரியா? அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஏ டிவைடட் பை பி. அப்போ ஏ 2, பியோட மதிப்பு 3 இஸ்டு பியோட மதிப்பு 3, சியோட மதிப்பு 4. சரியா? சியோட மதிப்பு 4, ஏயோட மதிப்பு 2. சரியா? இப்படி ஃப்ராக்ஷன்ல வந்தாலும் என்ன பண்ணுவோம்? நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எல்சிஎம் எடுப்போம். சரியா? ஓகே, அப்போ எல்சிஎம் என்னது? எல்சிஎம் எனக்கு 12. அப்போ நான் இங்கே 12 வரணும்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணுவேன். இங்கேயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். சரியா? இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவேன். அதனால இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன் 9. இதை 6ஆல் மல்டிப்ளை பண்ணுவேன். இதை 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் 24. அப்போ காமன் இதை கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ரேஷியோ என்னது? எனக்கு 8:9:24. கொஸ்டின் நம்பர் 35. If 15 divided by 25 equal x divided by 5 equal 18 divided by y, then the value of x and y is அப்படின்னு கொடுத்துருக்கேன். சரியா? நம்ம இப்போ தான் பார்த்தோம், இந்த மாதிரி 3 காம்பனோட கம்பேரிசன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு இந்த 2 காம்பனோட் எடுத்து சால்வ் பண்ணுவோம். தென் இந்த 2 இது சால்வ் பண்ணுவோம். அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இது 15 divided by 25. சரியா? அப்போ டேரெக்டாக எழுதிருங்க 3/5. இதான் என்னது? x/5. அடுத்து x/5 இதான் என்னது? 18 divided by y. சரியா? இதையும் கேன்சல் பண்ணிட்டா டேரெக்டாகவே எனக்கு x3ன்னு தெரிஞ்சிடும். சரியா? x3 அப்படின்னு தெரிஞ்சிடும். இங்கே 3யோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. எக்ஸோட வேல்யூ 3 டேரெக்டாக தெரிஞ்சிருச்சு. 18y. அப்போ இதை கேன்சல் பண்ணால் இது 6. அப்போ ஒய்யோட வேல்யூ என்னது? 30 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இங்கே எக்ஸோட வேல்யூ 3ன்னு தெரிஞ்சு, ஒய்யோட வேல்யூ 30. அப்போ ஒய்யோட வேல்யூ 330. சரியா? எக்ஸோட வேல்யூ 3, ஒய்யோட வேல்யூ 30. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 36. சரியா? If x divided by y equal 6 divided by 5, then the value of x square plus y square minus divided x square minus y square அப்படின்னு கொடுத்துருக்கேன். சரியா? அப்போ என்ன அர்த்தம்? இந்த ஃபார்முலா இருந்தால் எக்ஸோட மதிப்பு 6, ஒய்யோட மதிப்பு 5. அது அப்படியே சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும்? எனக்கு 6 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் டிவைடட் 6 ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர். ஓகேவா? 6 ஸ்கொயர் எவ்வளவு? 36. 5 ஸ்கொயர் 25. 6 ஸ்கொயர் 36 மைனஸ் 25. ஓகேவா? அப்புறம் 2ஐயும் ஆட் பண்ணால் 61. இதில் செப்பரேட் பண்ணால் என்ன வரும்? எனக்கு 11 அப்படின்னு கிடைக்கும். இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அப்போ ஆன்சர் 61 டிவைடட் பை 11. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் சி அண்ட் டி இன் என்ன கொடுத்துருக்காங்க? சி ஈக்குவல் டு கேடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை கேயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? கான்ஸ்டன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழில் சி ஈக்குவல் என்னது? கேடி என்பதில் சிக்கும் டிக்கும் இடையான உறவு என்ன? எங்கு கே என்பது மாறிலி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரியா? ஓகே, நம்ம டைரக்ட் ப்ரொபோஷனால என்னதான் எழுதுவோம்? இப்படி தான் எழுதுவோம். சி கேடி இதான் என்னது? நம்ம டைரக்ட் ப்ரொபோஷனல் எழுத சொன்னாலே இப்படி தான் எழுதுவோம். சிடிக்கு சிடி நேர்விகிதத்தில் உள்ளது அப்படின்னு எழுத போகிறோம். இப்படி தான் எழுத போகிறோம். இல்லை சிடி எதிர்விகிதத்தில் உள்ளது. சரியா? இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்னு கொடுத்தா என்ன எழுதுவோம்? அங்கேயும் எனக்கு கே 1/t. அப்போ k/t. இது இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் எழுத சொன்னா இந்த ஃபார்முலா எழுத போறோம். நம்ம டைரக்ட் ப்ரொபோஷனல் சொன்னாலே என்னதான் எழுத போறோம்? இப்படித்தான் எழுதணும்.
சரியா? இங்கே கே ஒரு மாறிலின்னு சொல்லிட்டாங்க. அப்போ கே என்னது? சி டியோட என்னதான் இருக்கு? எந்த ப்ரொபோஷனில் தான் இருக்க போகுது? டைரக்ட் ப்ரொபோஷனில் தான் இருக்க போகுது. சரியா? தமிழில் நேர் விகிதத்தில் இருக்கும். சரியா? இந்த ஃபார்முலா தான் என்னது? எதிர் விகிதத்தில் இருக்கும். சரியா? எப்படி எழுதுவோம்? சி ஈக்குவல் டு கே பை டி. கேக்கு கான்ஸ்டன்ட் கொடுத்தா சி டி இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். இந்த ஃபார்மெட்டில் இருந்தால் அது என்னது? டைரக்ட் ப்ரொபோஷனல். ஓகேவா? சரி, அப்போ என்ன அர்த்தம்? டியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆனால் சியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? அதான் கேயோட வேல்யூ கான்ஸ்டன்ட். சரியா? ஓகே. கொஸ்டின் நம்பர் 38. A number 42 is divided into two parts. The ratio 3:4. Find the number which is sum of the squares of two parts. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஒரு எண் 42 ஆனது 3:4 என்ற விகிதத்தில் 2 பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. அந்த எண் இரு பாகங்களின் வர்க்கங்களின் கூடுதல் காண்க. சரியா? வர்க்கங்களின் கூடுதல் கேட்டிருக்கேன். அப்போ பாருங்க, 42 3:4 பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? அப்போ டோட்டல் பார்ட்ஸ் 7 பார்ட்ஸ். 7 பார்ட்ஸ் தான் எனக்கு 42 ஈக்குவல். அப்படின்னா என்னது? 3 பார்ட்ஸ் எவ்வளவு? இது 18, இது அந்த நம்பர் என்னது? அந்த நம்பர் இது 18, இது 24. அதான் அந்த 2 நம்பர். சரியா? ஓகே. அப்போ பாருங்க, இதோட வர்க்கங்களின் கூடுதல் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? 18 ஸ்கொயர் 24 ஸ்கொயரோட வேல்யூ கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் 18 ஸ்கொயர் வேல்யூ என்னது? 324. 24 ஸ்கொயர் 576. ஓகேவா? 800, இது ஒரு 100, அப்போ 900 அப்படின்னு கிடைக்கும். சரியா? வர்க்கங்களின் கூடுதல் என்னது? 900 அப்படின்னு கிடைக்கும். சரியா? ஓகே. கொஸ்டின் நம்பர் 39. If A is to B equal 8 is to 15, B is to C 5 is to 8, and C is to D 4 is to 5, then what is A is to D அப்படின்னு கேட்டிருக்கேன். சரியா? ஏபி எவ்வளவா? 8 is to 15, B is to C 5 is to 8 எனில் CD 4 is to 5 எனில் ADயோட மதிப்பு கேட்டிருக்கேன். சரியா? ஓகே. அப்போ பாருங்க, இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? A B C D 8 15. அடுத்து என்னது? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? 5 8. அடுத்து 4 5. ஓகே. அப்போ 15 15. இங்கே 5 8 4 4. ஓகேவா? நம்மளுக்கு ஏயும் டியும் தான் வேணும். சரியா? ஓகே. அப்போ காமனாக இதை இருந்தால் கேன்சல் பண்ணிடுங்க. நம்மளுக்கு ஏடி தானே வேணும். ஏடிக்கு இதெல்லாம் விட்டுருங்க, இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. காமனாக இது இருந்தால் கேன்சல் பண்ணுங்க. சரியா? ஓகே, கேன்சல் பண்ணிடலாம். 5 5 கேன்சல் பண்ணலாம். 8 8 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? 4, இங்கே 15 அப்படின்ற. சரியா? ஆன்சர் என்னது? 4 is to 15. கொஸ்டின் நம்பர் 40. If A is to B equal 2 is to 5, then the value of 5A divided என்ன கொடுத்துருக்காங்க? 5A minus B is to A plus B. சரியா? அப்போ A is to B யோட வேல்யூ என்னவா? 2 is to 5. சரியா? அப்படின்னு கொடுத்துட்டு 5A minus B is A plus B யோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்கேன். சரியா? அப்போ எப்படி எடுத்துக்கணும்? A யோட மதிப்பு 2, B யோட மதிப்பு 5 எடுத்துக்கணும். அப்படியே சப்ஸ்டிட் பண்ணா எனக்கு 5 × 2 மைனஸ் B யோட மதிப்பு என்னது? 5. இது எதுக்கு ரேஷியோ கொடுத்துருக்காங்க? A plus B. A plus B என்னது? 2 plus 5 7. சரியா? அப்போ இது ஒரு 10 minus 5 is to 7. அப்போ 5 is to 7 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 41. The ratio of 1 meter to 50 centimeter. சரியா? நம்ம இப்போ தான் பார்த்தோம். என்னது? இந்த மாதிரி யூனிட் சேமா இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும்? எனக்கு யூனிட்டை சேம் ஆகணும். அப்போ என்ன சொல்லலாம்? 1 மீட்டர் அங்கே 50 சென்டிமீட்டர். நான் எல்லாத்தையும் சென்டிமீட்டர் மாத்திரேன். 1 மீட்டருங்கிறது 100 சென்டிமீட்டர். அப்போ இது 50 சென்டிமீட்டர். அப்போ இது ரெண்டுக்கு ரேஷியோ எடுத்தா இது 2, இது 1. சரியா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 42.
in the recipe making every 1.5 cup of rice requires 3/4 of cups of water. Express this ratio of rice to water. சரியா, ஒரு சமையல் குறிப்பில் எனது ஒவ்வொரு 1.5 கோப்பை அரிசிக்கும் 2.25 கோப்பைகள் தண்ணீர் தேவைப்படுகிறது என கூறப்பட்டது எனில் அரிசி மற்றும் தண்ணீருக்கு இடையான விகிதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்கேன். சரியா, அப்போ இது ரைஸ், இது என்னது வாட்டர். ரைஸ் என்னது ஃப்ராக்ஷனில் மாற்றுங்க, மாற்றினா எனக்கு 3/2. சரியா, இது 11/4. ஓகே, அப்போ இதுக்கான ரேஷியோ தான் கேட்டிருக்கேன். ஓகே, எப்படி எடுக்கிறது? என்ன பண்ணுவோம், நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவல் பண்ணணும். சரியா, அப்போ பாருங்க, அப்போ இது எப்படி எடுக்கிறது? ரேஷியோ பாருங்க, ரேஷியோ எனக்கு காமனாக கேன்சல் பண்ண முடியுதா? கேன்சல் பண்ண முடியுது. 2, அப்போ 3:11/2 அப்படின்னு இருக்கும். இந்த 2 இங்கே போச்சு அப்படின்னா 6:11 அப்படி கிடைக்கும். சரியா, என்னது ரேஷியோ கிடைக்கும் எனக்கு? 6:11. Yeah. Question number 43. A lion is to be divided into 4 sections. Then the ratio of என்ன கொடுத்திருக்காங்க? 1:3:6 1:2:3:6. If the line is 960 millimeter long, find the length of each part அப்படி சொல்லியிருக்காங்க. சரியா, ஒரு கோடு 4 பாகங்களாக பிரிக்கப்படுகிறது. அந்த விகிதம் கொடுத்துருக்காங்க. 4 பாகத்தோட பிரிக்கிறாங்களா, அந்த விகிதத்தோட விகிதம் கொடுத்துருக்காங்க. வச்சா, கோட்டின் ஹோல் அந்த லென்த்து கொடுத்துருக்காங்க 960 மில்லிமீட்டர் அப்படின்னா ஒவ்வொரு பாகத்தின் அளவு. சரியா, ஒரு கோடு இருக்கு, கோடு என்ன பண்றாங்க, ஏதோ ஒரு விகிதத்துல பிரிக்கிறாங்க, பெருசு சிறுசுன்னு ஹோலா பிரிக்கிறாங்க, 4 பிரிச்சுட்டாங்க. ஓகேவா, அப்போ இதோட ரேஷியோ என்னது? 1, 2, 3, 6 அப்படின்னு பிரிச்சிருக்கேன். ஓகேவா, அப்போ என்னது ஒவ்வொன்றோட லென்த்து கேட்டிருக்கேன். அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணா 3, 6, 12. அப்போ டோட்டல் 12 பாகம். சரியா, அதுதான் எவ்வளவு? 960 அப்படின்னா முதல் என்னது, ஒரு பாகம் எவ்வளவுன்னு கண்டுபிடிப்போமா? ஒரு பாகம் எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிச்சா அப்போ இதை கேன்சல் பண்ணுங்க. என்ன வரும் எனக்கு? 60. அப்போ 8 டைம்ஸ் வரும். ஓகேவா, அப்போ 1 பார்ட் எவ்வளவு? 80. சரியா, அப்போ 1 பார்ட் 80 அப்படின்னா 2 பார்ட் 160, 3 பார்ட் 240. அப்போ 6 பார்ட் எவ்வளவு? 480. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 44. The ratio of the sides of two cubes is 2:3. Then the ratio of surface area, lateral surface area கொடுத்துருக்கேன். சரியா, இரு கனசதுரங்களின் பக்கங்களின் விகிதம் 2:3 எனில் புறப்பரப்புகளின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். சரியா, ஓகே, அப்போ கனசதுரங்களின் பக்கங்களின் விகிதம். சரியா, அப்போ 2 கனசதுரம் இருக்கு. அப்போ ஏ பின்னு வச்சுக்கலாம், 2 கனசதுரம். இதோட இல்லை என்ன வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கணும். ஓகே, இது எக்ஸ்ன்னு ஒன்றும் ஒய் அப்படின்னு 2 கனசதுரம் இருக்கு. அதோட பக்கங்களின் விகிதம் 2:3. ஓகேவா, அப்போ என்ன அர்த்தம்? இங்கே ஏ வந்து 2, இதில் ஏ வந்து 3. சரியா, புறப்பரப்புகளின் விகிதம். அப்போ லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்னது? 4a². சரியா, அப்போ இங்கே ஏவோட வேல்யூ 2 சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ 2². அப்போ 4 × 4. சரியா, இதுக்கும் இங்கேயும் 4a². இங்கே ஏவோட வேல்யூ என்னது? 3 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ 4 × 9. அப்போ 4 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ரேஷியோ என்ன இருக்கும்? 4:9 அப்படின்னு கிடைக்கும். சரியா, ஓகே. அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 45. The reciprocal ratio of 9:121 அப்படின்னு கொடுத்துருக்கேன். சரியா, அப்போ என்ன அர்த்தம்? 9:121 தலைகீழ் விகிதம் என்ன? ஓகேவா, நம்ம ரெசிப்ரோக்கல் எப்பவுமே எப்படி எடுப்போம்? 1:9. இது என்னது? 1/121. சரியா, அப்போ என்ன வரும்? இந்த வேல்யூ இங்கே வரும், இந்த வேல்யூ இங்கே வரும். சரியா, அப்போ 2 காம்பனன்ட்ஸ் தான் இருக்கு. அதோட ரெசிப்ரோக்கல் கேட்குறாங்கன்னா என்ன பண்ணிக்கலாம்? அப்படியே மாற்றி எழுதிக்கலாம். சரியா, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 46. என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் த எக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு
என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் இஸ்டு 26 ப்ரொபோஷனல் டு 5:65 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிடுங்க. என்ன வரும் 1:13. சரியா? ஓகே, அப்போ என்ன அர்த்தம் எக்ஸ் 26 ப்ரொபோஷனல் டு 1:13 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏடி அப்போ 13x ஈக்குவல் டு என்ன வரும் 26 பிசி. அப்போ இதை கேன்சல் பண்ணால் எக்ஸோட வேல்யூ 2 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 47. இஃப் a is to b equal 2:3 and b is to c equal 4:5, then the ratio of c is to a அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ பாருங்க, இங்க b யோட வேல்யூ 3 இருக்கு, அங்க 4 இருக்கு. சரி, எப்படி நம்ம எல்சிஎம் எடுத்து தான் பண்ண போறோம், காமன் டேர்மா மாத்துவோம். அப்ப இப்படியே எடுத்துடலாம். என்ன இருக்கும், எனக்கு 2 3 இங்க 4 5. எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, சிஏவோட ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஏசியோட ரேஷியோ கேட்கல, சிஏவோட ரேஷியோ. சரியா, கவனமா இருங்க. அப்ப இங்க என்ன பண்ணணும், இங்க 3 இங்க 4. அப்ப இது என்ன வரும், எனக்கு 8. இது எனக்கு தேவையில்லை, சி தான் வேணும். இது என்னது 15. ஓகேவா? அவங்க ஏசியோட ரேஷியோ கேட்டிருந்தா 8:15 சொல்லியிருப்போம். அவங்க கேட்டது C:A. அப்போ எப்படி எழுதணும், மாற்றி எழுதணும் 15:8. ஓகேவா? எப்பவுமே என்ன பண்ணணும், கொஸ்டினை ஃபுல்லாக ரீட் பண்ணி என்ன கேட்குறாங்க அதை தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி வேஸ்ட் ஆயிடும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The length and breadth of a window are 1 meter and 70 centimeter respectively. The ratio of length to the breadth is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜன்னலின் நீள அகலங்கள் முறையே 1 மீட்டர் மற்றும் 70 சென்டிமீட்டர் ஆகும். நீள அகலங்களின் விகிதம் என்ன? ஓகேவா? அப்போ அங்க மீட்டர், இங்க சென்டிமீட்டர். அப்போ இது 100 சென்டிமீட்டர்னு மாத்திக்கிறேன். இது 70. இது லென்த்து, இது பெர்த். அப்புறம் ரேஷியோ என்னது, எனக்கு 10:7 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? கவனமா பார்த்துக்கணும். லென்த்து பெர்த்து தான் இந்த இதில் கொடுத்துருக்காங்க. அதே ஆர்டரில் தான் கேட்டிருக்கலாம், கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஒருவேளை பெர்த் லென்த் ரேஷியோ கேட்டால் எனக்கு 7:10 ஆன்சர் வந்துருக்கும். சரியா, கொஞ்சம் கவனமா கவனிச்சுக்கோ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A gets doubles of what B gets and B gets double of what C gets. Find the ratio of B is to C அப்படி சொல்லுங்க. தமிழ்ல B பெறுவது போல் 2 மடங்கு A பெறுகிறார், C பெறுவதை போல் 2 மடங்கு B பெறுகிறார். சரியா? அப்ப ரெண்டுலயும் B தான் இருக்கு. சரியா? அப்ப என்ன பண்ணலாம், A B C. A பெறுவதை போல் B பெறுவதை போல் 2 மடங்கு A பெறுகிறார். அப்ப நான் இது X வச்சா இது 2X. ஓகேவா? அடுத்து C பெறுவதை போல் 2 மடங்கு B பெறுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், இதோட இது 2 மடங்கா. அப்ப இது x/2. ஓகேவா? இல்ல அப்படின்னா இது 4x அப்படின்னா இது 2x, இது x அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? ஓகே. இல்லை இந்த 2 கொண்டு இங்கே மல்டிப்ளை பண்ணாலும் என்ன தான் வரப்போகுது, இதே தான் வரப்போகுது. ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்க, எனக்கு பிசியோட ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்கேன். இதான் பிசி. அப்போ என்ன வரும், 2xக்கும் எக்ஸுக்கும் ரேஷியோ, எக்ஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே 1. அப்போ என்னது 2:1. அதுதான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 50. இஃப் x + 1 = 8 ஈக்குவல் என்ன கொடுத்துருக்காங்க, 3.75:7, then the value of x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ என்னது, எந்த ஃபார்முலா, AD = BC. அப்போ என்னது 7 × x + 1 ஈக்குவல் என்னது 8 × 3.75. ஓகேவா? அப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க, எனக்கு 7x + 7 அப்படின்னு வரும். 8 × 3.75 எவ்வளவு, 2 × 3.75ங்கிறது எனக்கு 7.5. அப்போ 7.5 × 4 எவ்வளோ வரும், 30 அப்படின்னு கிடைக்கும். சரியா? அப்போ இந்த 7 இங்கே கொண்டு வந்துருங்க, 23 அப்படின்னு வரும். அப்போ x / 23/7. அவங்க எல்லாமே என்ன கொடுத்துருக்காங்க, மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் மாத்திரம் எனக்கு என்ன வரும், எனக்கு 3/2/7 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.